முருகருக்கான அந்த படம் வந்து தயாராகிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட் வந்தது. அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இது படமா வருதோ இல்லையோ, ஆனா தெலுங்கு சினிமாவுக்கு வந்து ஒரு பதிலடின்னு வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சமீபத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடி அறிவிக்கிறார். அடுத்து 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளில் இலவச ஆட்டோலாம் கொடுத்து ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ண போகிறதா ஒரு செய்தி வருது. இப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய அறிவிப்புக்கும் இந்த சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி வந்து ரஜினி சார் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இந்த அரசியலை வச்சு தன்னோட படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டாரு, வசூல் கட்டிட்டாங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரும் அந்த ரூட்டில் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அரசியலுக்கு வந்து வந்துட்டாரு. ஸோ இவங்களுடைய இந்த ஃபார்முலா வந்து தனுஷ் சார் வந்து இப்போ கையில் எடுக்கிறாரா சார்? இல்லை, அப்படித்தான் நமக்கு தோணுது. அதெல்லாம் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. விஜயனுடைய அந்த ஆஸ்தான ஜோதிடரையே தனுஷ் வந்து என்கேஜ் பண்ணுவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இன்றைக்கு விஜய் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் தனுஷ் வந்து தைரியமாக அவருக்கு எதிராக வந்து கத்தி வீச மாட்டார். இப்போ விஜய் அரசியல் இன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கிறதுனால இன்றைய தேதியில் வந்து இவர் வெளிப்படையாக வரமாட்டார். ஆனால் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவதற்கான வேலையை வந்து இப்போவே இன்னைக்கு விஜய் வெற்றி அடைந்த பிறகு இவர்களுக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு. நம்மள மாதிரி தான் ஒருத்தன் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தான், அவன் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டான். நம்ம கூட தான் ஒருத்தன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தான், அவன் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். இப்போ நம்ம எப்போ ஆகுறது அப்படின்னு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணத்தின் விளைவாக அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. இந்த கொடி சர்ச்சையை வந்து சொல்லிட்டு சார், அதை வந்து நாங்கள் முன்னாடியிலேருந்தே வந்து வச்சிருக்கோம். ரசிகர் மன்ற தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இப்போ வந்து சமீபமாக வந்து எங்களோட ரசிகர்கள் வந்து அந்த கொடி வந்து காரில் கட்டுறாங்க, அவ்வளோதான், இது ஏதோ அரசியலுக்கு வரப்போகிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு வந்து விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை நாள் 12 வருஷமா அந்த கொடி வந்து அவர்கள்ட்ட இருக்கு. இப்போ என் கேள்வி, தனுஷ் ரசிகர்கள்ட்ட 12 வருஷமா கார் கிடையாதா? இப்போதான் கார் வாங்கியிருக்காங்களா? இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் அன்னைக்கே அந்த காரில் உங்க கொடியை கட்டலை? இந்த படத்தை பொறுத்தவரை தனுஷுடைய இந்த ப்ராஜெக்ட் குறித்து அவருடைய சகாக்களுக்கே தெரியாது. வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் தெரியாது. இப்போ ஏற்கனவே வந்து தெலுங்கு சினிமால இருந்து முருகருக்கான அந்த படம் வந்து தயாராகிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட் வந்தது. அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. முருகர் வந்து இந்த வடநாட்டில் பிறந்தாருன்னு சொல்லி போட்டிருந்தது வந்து பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு சார். அதுக்கு வந்து தமிழ் சினிமாவில் பத்திரிகையாளர்லாம் அந்த எதிர்ப்பை தெரிவித்தாங்க ஒரு சிலர். ஆனால் அந்த தமிழ் சினிமாவில் இந்த முக்கியமான நாட்கள்லாம் ரொம்பவே அமைதியாக அதை கடந்து போயிட்டாங்க. ஆனால் நேற்று தினம் வந்து தனுஷ் சார் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருந்தது. தனுஷ் சாரும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து இந்த முருகருக்கான அந்த படத்தை வந்து எடுக்கிறதா சொல்லிட்டு, இது வெறுமனே ஒரு சிலர் வந்து அப்டேட்டுன்னு வந்து சொல்கிறாங்க, இந்த படம் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இது படமாக வருதோ இல்லையோ ஆனால் தெலுங்கு சினிமாவுக்கு வந்து ஒரு பதிலடின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் மேலோட்டமாக பார்த்தோம்னா அந்த தெலுங்கு சினிமாவுடைய அறிவிப்பு, அதாவது முருகன் வடநாட்டில் பிறந்தவர் அப்படின்னு அந்த கேப்ஷன் ஒரு சர்ச்சையை கிளப்புனது. அதற்கு கொடுக்குற பதிலடியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் முருகன் அப்படிங்கும்போது இல்லைப்பா இவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாருங்கிறத இந்த படம் வந்து பேச போகுது, அதற்கான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இது அறிவுமதி எழுதிய ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் இதை எடுக்க போகிறாங்க. 2029 தான் இந்த படமே தொடங்கப்பட போகிறதா ஒரு செய்தி. இன்னைக்கு கூட நம்மளுடைய வலைபேச்சில் வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். பட் அதே நேரம் இன்றைக்கு இந்த படத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது இல்லாமல் பொதுவாகவே தனுஷ் வந்து ஒரு படம் அறிவிக்கிறார் அப்படின்னா மக்களுக்கு அது தெரியலைனாலும் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். இவர் ப்ரொடியூசர், அவர் டைரக்டருங்க, இவர் மியூசிக் டைரக்டரு, அவர் ஹீரோயினுங்கிற தகவல்லாம் சர்வசாதாரணமாக இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை தனுஷுடைய இந்த ப்ராஜெக்ட் குறித்து அவருடைய சகாக்களுக்கே தெரியாது. வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக தனுஷும் வெற்றிமாறன் மட்டும் பேசி பேசி இப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளவு ரகசியமாக இந்த படத்தை இப்போதைக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது சாதாரண படம் இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு அசாதாரணமான ஒரு காரணம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடி அறிவிக்கிறாரு. அடுத்து 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளில் இலவச ஆட்டோலாம் கொடுத்து ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ண போகிறதா ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே
ஒரு ஆன்மீகவாதி போல் வந்து அப்படியே ஒரு தோற்றத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய அறிவிப்புக்கும், இந்த சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, இவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அந்த அரசியல் என்பது ஆன்மீக அரசியலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான முன்னோட்டம் தான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சம், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அத தனுஷ் வந்து கொண்டு வருவதற்கு பின்னால் தனுஷினுடைய அரசியல் ஆசை மட்டும்தான் இருக்கா? அல்லது வேற யாரும் இருக்காங்களா? அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு எழுந்திருக்கிற ஒரு கேள்வி. இதற்கான விடையை வந்து நம்ம எதிர்காலத்தில் தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார், இப்ப தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னாடி வந்து ரஜினி சார் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இந்த அரசியலை வச்சு தன்னோட படத்தை வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டாரு, வசூல் கட்டிட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரும் அந்த ரூட்ல கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அரசியலுக்கு வந்து வந்துட்டாரு. ஸோ இவங்களுடைய இந்த ஃபார்முலா வந்து தனுஷ் சார் வந்து இப்ப கையில எடுக்கிறாரா சார்? இல்ல அப்படித்தான் நமக்கு தோணுது. அதெல்லாம் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்கு. விஜயினுடைய அந்த ஆஸ்தான ஜோதிடரையே தனுஷ் வந்து எங்கேஜ் பண்ணுவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் அப்போ தனுஷ் அதை நோக்கி நகர்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு விஜய் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் தனுஷ் வந்து தைரியமாக அவருக்கு எதிராக வந்து கத்தி வீச மாட்டார். அது வந்து எல்லா நடிகர்களுக்குமே இருக்கிற ஒரு சங்கடம் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கமல்ஹாசனுக்கு அரசியல் அழைப்பு வரும்போதெல்லாம் அவர் வந்து அப்படி வேணான்னு அதை மறுத்தார். அப்புறம் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்ற சூழ்நிலை இருக்கும்போது கருணாநிதி, ஜெயலலிதா, மூப்பனார்லாம் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய ஆசையை அடக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஜினி அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தன்னுடைய அரசியல் ஆசையை அப்படியே அடக்கி வாசிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்து அதிகாரத்துக்கே வந்திருக்காரு. அந்த மாதிரி இப்போ விஜய் அரசியல் இன்னைக்கு லைம் லைட்ல இருக்கிறதுனால இன்றைய தேதியில வந்து இவர் வெளிப்படையா வரமாட்டாரு. ஆனா எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவதற்கான வேலையை வந்து இப்பவே செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றாக இந்த படமும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக பாஜக இந்த முருகனை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவதற்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே அவங்க அப்படிதான் அரசியலை பண்ணாங்க. ஆனா என்னன்னா, இங்க இந்தியாவில் வந்து ராமரோ விநாயகரோ தமிழ்நாட்டில் வந்து பெருசா ஒர்க் ஆகாது. வடநாட்டில் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறமா தான் இவங்க வேல் அப்படி இப்படின்லாம் ஆரம்பிச்சாங்க. திருப்பரங்குன்ற வேலா இருக்கட்டும், இல்லை எல்முருகன் தமிழ்நாடு முழுக்க ஒரு வேலை எடுத்துட்டு ஒரு ரத யாத்திரை நடத்துவதாக இருக்கட்டும், எல்லாமே முருகனை பேஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணணும்னு பாஜக விரும்பியது. அதனால இது வந்து அந்த மாதிரியான ஒரு வகையான அரசியலாக இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த கொடி சர்ச்சையை வந்து சொல்லியிருந்தீங்க சார். அது வந்து நாங்கள் முன்னாடியிலேருந்தே வந்து வச்சிருக்கோம். ரசிகர் மன்ற தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இப்போ வந்து சமீபமாக வந்து எங்களுடைய ரசிகர்கள் வந்து அந்த கொடி வந்து காரில் கட்டுறாங்க, அவ்வளோதான், இது ஏதோ அரசியலுக்கு வரப்போகிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு வந்து விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது கொடுத்துருக்காங்க. பட் அதே நேரம் அதை எந்த அளவுக்கு நம்புவதுங்கிறது தானே நமக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன், இத்தனை நாள் 12 வருஷமா அந்த கொடி வந்து அவர்கள்ட்ட இருக்கு. இப்போ என் கேள்வி, தனுஷ் ரசிகர்கள்ட்ட 12 வருஷமா கார் கிடையாதா? இப்போதான் கார் வாங்கியிருக்காங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் அன்னைக்கே அந்த காரில் உங்கள் கொடியை கட்டலை, என்ன காரணம் அப்படின்னா, இத்தனை நாள் அது ஒரு நடிகனுடைய ரசிகர் மன்ற கொடியா இருந்தது. இன்னைக்கு விஜய் வெற்றி அடைந்த பிறகு இவர்களுக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு. என்ன, நம்மள மாதிரி தான் ஒருத்தன் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தான், அவன் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டான். நம்ம கூட தான் ஒருத்தன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தான், அவன் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். அப்போ நம்ம எப்போ ஆகுறது அப்படின்னு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணத்தின் விளைவாக அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. அதற்கு தனுஷுடைய ஆசையும் இருப்பதா நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதுதான். ஓகே சார். இப்போ தனுஷ் சார் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்து பயணம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் சார் வந்து அப்படியான ஒரு மனிதர் வந்து இல்லை. இந்த அவருடைய படைப்புகளையும் வந்து இந்த சமூகம் சார்ந்து வந்திருக்கும், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு குரலாக அவருடைய படங்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து வராரு சார்? ஏன்னா அவருக்கே இது யோசிச்சிருப்பார்ல, இந்த விஷயத்த நம்ம பண்ணலாமா பண்ண இல்லை, கண்டிப்பா அதுதான் கேட்குறேன். அப்படி நீங்க ஒரு பகுத்தறிவுவாதியான வெற்றிமாறன் எதுக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ண ஒத்துக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை வெற்றிமாறன் சாருக்கு பின்னாடியும் அந்த நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு இல்லை, அந்த மாதிரி நான் அவரை சந்தேகப்படலை. பட் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது அறிவுமதியுடைய ஒரு புத்தகத்தினுடைய தழுவல் தான் அந்த படம். அறிவுமதி புத்தகம் சொல்வது என்ன அப்படின்னா, முருகன் வந்து கடவுள் கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மன்னன், தமிழ் இனம் சார்ந்த ஒரு அடையாளம் தான் முருகன். என்ன அது பார்த்தீங்கன்னா, அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய மன்னனாக இருந்தவர், அந்த மக்களுக்காக போராடிய ஒரு பெரிய வீரன், ஒரு இனத்தின் தலைவனாக
இனத்தின் கடவுளாக இருந்தவன் தான் முருகன். அது காலப்போக்கில் ஒரு மதத்தின் கடவுளாக மாற்றப்பட்டதுங்கிறது தான் சங்ககால இதுல எல்லாம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணது தான் அறிவுமதியுடைய புத்தகம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தமிழ் முருகன்கிற படம் முருகனை கடவுளாக சித்தரிக்க போகிறது இல்லை. ஒரு மன்னனாக, ஒரு இனத்தின் தலைவனாக தான் அவரை காட்டப் போகுது. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இதனுடைய பலன் யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. வெற்றிமாறனுக்கு அது நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த படம் வந்து ஒரு மைலேஜை கிரியேட் பண்ணலாம். அதை யார் அறுவடை பண்ண போறா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சில பேர் வந்து முருகனை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு கையில் வேலோடு திரிகிறத நம்ம பார்க்குறோம். அது அவர்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறது தான் நம்முடைய கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய தேதியில் இப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்காங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். ஆனால் அது வந்து ஒரு தெலுங்கு சினிமா கொடுக்குற ஒரு பதிலடியாக தானே சார் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து. நான் என்ன கேட்குறேன், தெலுங்கு சினிமா இப்படி ஒரு பைலைனோட ஒரு படத்தை தொடங்குறாங்கல்ல, அது தவறு அல்லது நீங்கள் ஒரு தவறான ஒரு தகவலை வந்து வச்சு படம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாகவும் கோபமாகவும் இருந்தால், தனுஷுக்கும் சொல்கிறேன், வெற்றிமாறனுக்கும் சொல்கிறேன், அதையே நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய சமூக ஊடக பக்கத்தில் வந்து ஒரு கருத்தாக ஏன் வெளிப்படுத்தலை? ஏன் உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கலை? ஏங்க, முருகன்கிறது வந்து ஒரு தமிழ் கடவுளுங்க, அதை எப்படி நீங்கள் வடநாட்டில் பிறந்தான்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு ஏன் இவங்க கேட்கலை? ஏன் அந்த தைரியம் இல்லாமல் போச்சு? என்ன காரணம்? அதே நிறுவனத்தில் தனுஷும் படம் பண்ணுறாரு, படம் பண்ண போகிறாரு. என்ன, அதுக்கப்புறம் நீங்களும் சினிமா நானும் சினிமாங்கிற அந்த காரணத்தால் தானே அமைதியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இவர்களாக படம் எடுத்து பதிலடி கொடுக்கணும். இல்லை சார். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டா முக்கியமான தலைவர்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, ஆனால் இது எதிர்ப்பு தெரிவித்து எந்த ஒரு கடிதம் வந்து கொடுக்கலையே சார். ஆக்சுவலாக இப்போ விஜய் சாரை நம்ம எடுத்துக்கணும்னா கடவுள் மறுப்பு எங்களுடைய கொள்கை இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவர் அந்த வாய்ஸ் கொடுத்துருக்கணுமே இந்த விஷயத்துக்கு. இல்லை, அது அவர் தான் முடிவு பண்ணணும். நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இவங்க படம் எடுப்பதாக வைத்து கொண்டால், ஒருவேளை ஒரு வாதத்துக்காக நம்ம வச்சுக்கலாமே, அவங்க அப்படி ஒரு படம் எடுக்கிறாங்களா, நம்ம இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்தால், குறைந்தபட்சம் உங்களுடைய கருத்தை வந்து முன்னாலே நீங்கள் பதிவு பண்ணலாமே. இல்லைங்க, இது ஒரு தவறான இதாக இருக்குது, நீங்கள் பண்ணாதீங்கன்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த படத்தை கூட அவர்கள் கைவிடுவதற்கே வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்யாமல் நாங்கள் படம் எடுத்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது அது வந்து எனக்கு என்னமோ அது பதிலடியாக தெரியல. அதே மாதிரி இந்த ஓம் படம் வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு தாண்டி அப்போ ரிலீஸ் ஆகும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அது இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 16ங்கிறது தான் அவர்கள் முடிவு செய்திருக்கிற தேதி. ஆனால் ஜெயிலர் 2 அந்த தேதியில் வர்றதுனால இப்போ இந்த படத்தினுடைய தேதியில் வந்து ஒரு மாற்றம், ரிலீஸ் தேதியில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட இன்னையிலேருந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மலேசியாவில் நடக்குது. துபாயில் நடத்துறதுக்காக பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால மலேசியா போய் இப்போ ஒரு 20 நாள் அங்கே ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சென்னையிலலாம் படப்பிடிப்பு நடக்க போது. இந்த மாதத்தோடு கிட்டத்தட்ட படப்பிடிப்பே முடிஞ்சிடும். ஸோ ஆகஸ்ட்டில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அக்டோபரில் ரிலீஸுங்கிற லெவலில் தான் அந்த ப்ராஜெக்டுடைய இது இருக்குது. ஒருவேளை இந்த ஜெயிலர் 2னால் அது வந்து மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. அதான் சார். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த அரசனும் வர்சஸ் இந்த ஓம் படமும் வந்து கிளாஸ் ஆகும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆனால் எல்லாருடைய ஆசையும் தீபாவளிக்கு வரணும், ஆயுத பூஜைக்கு வரணும், விநாயகர் சதுர்த்திக்கு வரணும் அப்படின்னா அந்த பண்டிகை நாட்களில் வர்றதுக்கு தான் பெரிய ஹீரோக்களுடைய படங்களை விரும்புகிறாங்க. என்னென்னா ஒரு தொடர் விடுமுறை, அதை வச்சு பார்த்திங்கன்னா சிறப்பு காட்சிகள் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் கல்லா கட்டலாம் அப்படின்ட்டு. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறை சிக்கல் என்னென்னா, ஒரு பெரிய படம் வரும்போது இன்னொரு பெரிய படம் வந்தால் அங்கே தியேட்டர் எண்ணிக்கைங்கிறது அப்படி பாதியாக குறையும். அதனால் வந்து அவர்களுடைய இந்த முதல் நாள் வசூல் சாதனைங்கிறது ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அதனால் அந்த நேரத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு வாரம் முன்னே வாங்க, ஒரு வாரம் நாங்கள் பின்னால் வர்றோங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்குவாங்க. அதனால் தியேட்டருக்காரங்களே இவங்களை கூப்பிட்டு, சார் 2 பேரும் ஒரே நாளில் வராதிங்க, வெவ்வேறு நாட்களில் வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னதான் வந்து இப்போ அரசனும் தனுஷுடைய அந்த ஓம் படமும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேஜில் இருந்தாலும் ரிலீஸ் நேரத்தில் ஒன்றா வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் சார். அது உண்மையான்னு தெரியல. இப்போ ராஜ்குமார் பெரியசாமி வந்து இந்த அமரன் படம் எடுக்கும்போது அது வந்து கமல் சார் வந்து படம் பார்த்துட்டு அந்த நிறைய கட்லாம் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய அந்த போஸ்ட்டில் என்ன இருந்ததுன்னா, கமல் சார் வந்து லாஸ்ட்டாக தான் படம் பார்த்தார், படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கையை பிடிச்சி வந்து பாராட்டினார். இந்த மாதிரி நாங்கள் ரீஷூட்லாம் எதுவும் பண்ணல, அந்த கட்லாம் எதுவுமே சொல்லலைன்னு வந்து சொல்கிறாங்க. இதில் எது சார் உண்மை? அது அதாவது இந்த அமரன் படப்பிடிப்பு நடக்கும்போது நமக்கு கிடைத்த தகவல் அது. உங்களுக்கு தெரியும், அந்த படப்பிடிப்பு ரொம்ப நாள் நடந்துக்கிட்டே இருந்தது.
இன்னும் சொல்ல போனால் ஒரு பட்ஜெட் சொல்லி அந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த பட்ஜெட்லாம் தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமல் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது நிறைய ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. தேவைக்கு அதிகமாக வந்து ராஜ்குமார் ஷூட் பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது இப்போ கமல் வந்து சில ஆலோசனைகள்லாம் செய்து வந்து அதை ஒரு கரெக்டான ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய சஜஷன் படி சில காட்சிகள்லாம் ஷூட் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. அதை அப்பயே நம்ம வலைபேச்சில் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பத்திரிகையிலேயே வேறு எதுலேயே ஒரு செய்தி வருது. அது உண்மையாக கூட இருக்கும். அதே நேரம் சம்மந்தப்பட்டவங்க என்னன்னா, அப்படி ஒரு செய்தி வர்றதை விரும்ப மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய மறுப்பை வந்து அவங்க தெரிவிப்பாங்க. ஐயையோ! அப்படிலாம் கிடையாது, பொய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நெருங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அது உண்மை. 100க்கு 100 100% உண்மைங்கிறது அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். இந்த ஆர்ஜே பாலாஜி இப்ப கருப்புன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த கதையை வச்சுக்கிட்டு இவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணாருங்கிறத வலைபேச்சில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். விஜய் கிட்ட போய் விஜய் ரிஜெக்ட் பண்ண கதை தான் அந்த கருப்பு. அப்புறம் திரிஷா கிட்ட போச்சு, கீர்த்தி சுரேஷ் கிட்ட போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைகள்கிட்டையும் அந்த கதை போய் கடைசியா என்னன்னா அவங்கெல்லாம் நடிக்க மறுத்து அதை அப்படியே மேல் வருஷனா மூக்குத்தி அம்மனை வந்து கருப்பசாமியா மாற்றி விஜய் கிட்ட போய் அவர் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் சூர்யா கிட்ட வந்து அவர் பல கரெக்ஷன் சொல்லி தான் கடைசியா கருப்புங்கிற பேர்ல படம் வெளியானது. இந்த செய்தியை வந்து வலைபேச்சில் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களிலும் அந்த நியூஸ் வந்து கேரி பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு காலேஜுக்கு போறாரு. அங்க வந்து ஒரு பையன் எந்திரிச்சு இதை கேள்வியா கேட்குறான். உடனே இவர் சொல்றாரு, ஐயோ அதெல்லாம் பொய், என்ன வலைபேச்சை டெய்லி பார்க்குறியா அப்படின்ட்டு அந்த பையனை நக்கல் அடிக்கிறாரு. அப்படியே முடியுது. இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கருப்பு படம் ரிலீஸுக்கு தயாராகுது. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இவர் பல யூடியூப் சேனல்ல பேசுறாரு. அங்க பார்த்தா நம்ம பேசின அதே விஷயத்தை இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதை ஒவ்வொரு கட்டத்திலும் மாற்றம் அடைந்தது. அங்க அப்படி இருந்துச்சு, இங்க இப்படி இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே ஆர்ஜே பாலாஜி வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட்டா வெளியில வருது. நான் கூட அடிக்கடி சொல்லுவோம், பொய் சொல்ல தேவை சிறந்த ஞாபக சக்தின்னு. ஏன்னா நீங்க உண்மைனா 100 வருஷம் கழிச்சு அந்த உண்மையை தான் பேசுவோம். ஆனா நீங்க பொய் பேசிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் என்ன பொய் சொன்னாங்கிறதே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த ஞாபக சக்தி குறைவா இருக்கு. அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் வெளியில வரும்போது அதை சம்மந்தப்பட்டவங்களே அதை இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல காலம் கழிச்சு அந்த உண்மை வெளியில வரும். இதை நம்ம அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.